அனைத்து பிரம்மாண்ட நாயகன் சத்குருவே சரணம். உங்கள் ஜாதகத்தில் சூரியனோ சனியோ சேர்ந்திருந்தால் என்ன பலன், என்ன மாதிரி சில கான்டிவேஷன் சப்ஜெக்ட், என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு டிலே பண்ணுவார், என்னென்ன விஷயங்கள் டக்குன்னு முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாக்கும் பிள்ளைக்கு ஆகாது, பெரியப்பா கிட்ட ஆகாது, தாத்தா கிட்ட ஆகாது, குறிப்பிட்ட அப்பா கிட்ட, பெரியப்பா கிட்ட, சித்தப்பா கிட்ட, இவங்க கிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியாகவே இருக்கும். ஒரு சில பிரச்சனை கான்ட்ரவர்ஷன் சப்ஜெக்டாகவே போகும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சனி புல்ல, அப்பா சூரியன். அப்பா டிசிப்ளின் அண்ட் சனி இஸ் எ டிலே. எல்லாமே நிதானமாக செய்யக்கூடியார். சனினா ஷேனா மெதுவாக தான் எல்லாமே செய்வாங்க, உடனே செய்ய மாட்டாங்க. என்ன காரணம்னா, சனி இருளுக்கு அதிபதி, இவர் வெளிச்சத்துக்கு அதிபதி. ரெண்டு பேரும் சேர்ந்தாண்ணா இது ஒரு கிரகண யோகம் மாதிரி யோகம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க போனால் எப்படி அமாவாசை சேருதோ அதே மாதிரி தான் இது ஒரு யோகம். இந்த யோகங்கள் அப்பாவோட புத்தியை பிரஷ்டம் பண்ணிடுவான். இந்த மாதிரி புள்ள அப்பாவே தேர்ந்தரில்லாத தொந்தரவு கொடுப்பான், சம்மந்தம் இல்லாத பேச்சுகள் பேசுவான், ஊர் ஒம்ப எடுத்துன்னு விடுவான், தேவையில்லாதெல்லாம் செய்வான். மற்ற கிரகங்களோட பார்வையை பார்த்து அனலைஸ் பண்ணி இன்னும் தெளிவாக சொல்லலாம். வெறும் இந்த ஒரு 2 பலனை வச்சு சொல்ல முடியாது. சில வேறு பார்வைகள் இருந்தால் சில கெட்ட பலன்கள் குறையும். ஸோ இந்த மாதிரி பிள்ளையும் அப்பாவும் என்னைக்குமே கீரியும் பாம்பு மாதிரியே தான் இருப்பார்கள். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் பார்க்குறோம், உங்களுக்கு விருப்பம்னா எங்ககிட்ட பார்க்கலாம். உங்கள் கைரேகையும் உங்கள் ஜாதகம் கொடுத்தா நாங்களே எல்லாம் சொல்லிவிடுவோம். ஸோ இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்பா கிட்ட ரெஸ்பெக்டாக நடந்துக்குங்க, முயற்சி பண்ணுங்கள். எவ்வளோதான் கர்ம வினை முன்னாடி நிற்கும், அந்த கர்ம வினையை தாண்டி நல்லவனாக மாறுறது தான் மனிதனோட தர்மம். அதுதான் ஆன்மீகம் நம்மளுக்கு சொல்லித்தருது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி பழகணும், இல்லை நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டான் இருந்தாலும், இல்லை எவ்வளோ சொல்லி பார்த்தா அந்த பையன் கேட்க மாட்டான், இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸும் உருவாகும். அதுக்கும் மீறி வர்றது தான் புத்திசாலித்தனம், அறிவு. ஸோ இதை அனலைஸ் பண்ணி மனுஷன் வாழ கற்றுக்கணும். வாழ்க ஞான வள்ளல் சத்குருவே சரணம்.